அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற காணொலியின் மூலம் உங்களுடன் துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 23/6/2025 இன்று திங்கட்கிழமை, ஆனி மாதம் 9 நாள் ஆயிடுத்து. தேய்பிறை இன்று திரையோதசி திதி. 174 நாட்கள் ஆகின்றது. வருடம் பிறந்து 191 நாட்கள் கையிருப்பு. இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரனின் பிரயாணம். திரையோதசி திதி அப்படின்னாலே பிரதோஷம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். பிரதோஷங்கள்லாம் அனைத்து தோஷங்களிலே நமக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். இந்த சாயங்கால வேளையில் பிரதோஷ காலம்னு சொல்லுவோம். தினமுமே சாயங்கால வேலை பிரதோஷ காலம். அதிலே இந்த திரையோதசி திதி அன்று பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. நந்தியம்பெருமானின் அந்த கொம்புகளுக்கு இடையிலிருந்து சிவனை வழிபடுவது அப்படின்னு வழக்கம் உண்டு. அதே மாதிரி சோமசுக்தம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சூக்ஷமமாக சுவாமியை பார்த்துவிட்டு அப்படியே அந்த ஆவுடை வரைக்கும் வந்து திருப்பி ஆவுடையிலேருந்து ரிவர்ஸ் வந்து 3 தடவை அப்படி பிரதட்சணம் பண்ணி சுவாமியை வணங்கும் போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோமவாரம்ன்றது திங்கட்கிழமை அன்றைக்கு நாளில் பிரதோஷம் வந்தால் சோமவார பிரதோஷம் ஆர் சோம பிரதோஷம்னு சொல்லுவோம். இதுவும் ரொம்ப சிறப்பானது. சந்திரனை பிறைசூடிய பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனை பெருமான் வச்சுட்டுருக்கான இடப்பாக்கத்தில் இருக்கும் தாயாரும் அந்த மாதிரி வச்சுட்டுருக்கா. அதனால தான் காமாட்சி அம்மன்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் இருப்பார். 3ஆம் விரை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விரையாக வைத்துக்கொண்டு தான் தேய்வதை வருத்தப்பட்ட அந்த சந்திரன் பெருமாள்கிட்ட வந்து நிற்கும்போது, அப்போது வந்து ஊர்தவதாண்டம் ஆடிக்கொண்டிருந்த சிவபெருமான் காலில் போய் சரண்டாரு. எனக்கு ஒரு சாபம் வந்துடுத்து, நான் தேயணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்னை காப்பாற்றுங்க. இவர் உடனே தன் காலாலே அவர் தலையிலே வைத்துக் கொள்கிறார். அதை பார்த்த பார்வதி தன் காலை அவன் சரண்டர் பண்ணானோ அவனுக்கு வாழ்த்து சொல்வான். அவனை தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ பெருந்தன்மை கொண்ட என்னுடைய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மலைச்சு நிற்கிறாளாம். இந்த பெருந்தன்மை நமக்கு இல்லையேன்னு வைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த சோமவாரம். சோமவார பிரதோஷத்தில் சந்திரன் எப்படி சுவாமி தலையில் வைத்து கொண்டாரோ அப்படி நம்மளுடைய எளிமையான பணிவான நம்மளுடைய வணக்கங்களை சிவன் சரணத்திலே அவன் தாள் வணங்கி அவனொருளாலே மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி அவளுடைய தாளிலே வணங்கி அவருடைய காலிலே நம்ம நாயாய் கிடந்த அடியார்க்கு அப்படின்னு நாய்ங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவார் மாணிக்கவாசகர். அப்படி நம்ம கீழ்நிலை பிறப்பாக இருந்தாலும் நம்ம வந்து சுவாமியுடைய அனுகிரகத்தினால உயர்ந்த பதவியை பெறலாம் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி. அதனால் இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கணும். இந்த நாளிலே நல்ல நேரம் காலையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் காலை வேளையில், சாயங்கால வேலையில் 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். திங்கட்கிழமை 7:30-9 ராவுகாலம், 10:12 யமகண்டம், குளிகைனா 1:30-3 அப்படின்னு சொல்லுவோம். சூலம் இன்றைக்கு கிழக்கு, தயிர் பரிகாரமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு 5:54 சூரிய உதயம் இருக்கும். மிதுன லக்னத்திலே சூரியனின் இருப்பு 3 நாழிகை 56 வினாழிகள் இருக்க போகிறது. இன்றைக்கு நாளே கார்த்திகை நட்சத்திரத்திலே சந்திரன் பிரவேசிப்பதனாலே சித்திரை சுவாதி என்ற துலா ராசிக்குள்ளார நமக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கோச்சாரப்படி எங்கெங்கே ராசிகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்குள்ளார சூரியன் குரு மற்றும் புதனோடு சேர்ந்து அமர, சிம்ம ராசிக்குள்ளார செவ்வாய் மற்றும் கேது அமர்ந்திருக்க, கும்பராசிக்குள்ள ராகு அமர்ந்திருக்கும், மீன ராசிக்குள்ள சனி பகவான், மேஷ ராசிக்குள்ள சுக்கிர பகவான் அப்படின்னு கிரகங்கள் அமைந்திருக்க, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது மேஷராசிக்கும் மற்ற பாதத்துக்குள்ளே உள்ள போகும்போது ரிஷப ராசிக்குள்ளும் சந்திரன் பிரவேசித்து விடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ராசியினுடைய தாற்பயத்தில் மற்ற ராசிகள் எல்லாம் எப்படி பலனாகவே போகிறது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து காண்போம், வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கார்த்திகை ராசி ரிஷப ராசிக்குள்ளார கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பிரவேசிக்கிறார்.
கொஞ்சம் காசு செலவுகள்லாம் நிறைய உண்டு. வண்டி வாகன விஷயங்களிலும் சொத்து விஷயங்களிலும் கொஞ்சம் பூர்வ விஷயத்திலும் கொஞ்சம் டாக்குமெண்ட் செலவுகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுக்கான டாக்குமெண்ட் செலவில் சில நன்மைகளும் உண்டாகும். சூரியனுடைய 3வது இடம் அப்படிங்கிறதுனால விரோதங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் சுபிட்சங்கள் பெறுவதற்கும் இன்றைக்கு நாள் உபகந்தமாக அமைகிறது. கொஞ்சம் புத்தியை மட்டும் ஷார்ப்பாக வச்சுக்கணும். கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்னு சொல்லுவார். அப்படி புத்தியை மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதுன்னு குரு சொல்கிறார். 5ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். அங்கே கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனாலே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் நிறைய உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறதே பெரும்பாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். இன்றைய நாளிலே சோமவாரம் அப்படிங்கிறதுனால பிரதோஷம் இருப்பதனால சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ரொம்ப நல்லது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரை இன்றைக்கி சந்திரன் உள்ள வரார். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரை சூரியன் குருவுடன் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டாகும். வீட்டில் செலவுகள் தேவையற்ற லெவலில் வந்து நிற்கும். புதன் நன்மையை செய்ய போகிறார் அப்படிங்கிறதும் பொருள் வரவுக்கு எந்த விதத்திலையும் அவங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனால் மனக்கவலை குழந்தைகள் விஷயத்திலும் குடும்பத்து விஷயத்திலும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. லாபங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்க 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தனால உங்கள் எண்ணங்கள் லாப ஓட்டத்தை பற்றி யோசிக்கும். பணம் வரணும், பணத்தை பற்றி யோசனைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு 12க்குரியவனான செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். அது ஆக்சுவலி உங்களுக்கு விரோதங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. அதனால் தேவையற்ற எக்ஸ்ட்ராவாக கத்தி பேசுகிறது, சத்தம் போடுறது, எதிர்த்து பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறது. அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. இதனால் உங்களுக்கு ரத்த கொதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள், மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தி விடுங்கள். 8, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகத்தான் நமக்கு நார்மலாகவே எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் ஏதாவது ஒரு விசேஷங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட விசேஷங்களில் இன்றைக்கி ஒரு நாள் பிரதோஷ காலம். அதனால் இன்றைக்கி சிவபிரதோஷம் ரொம்ப முக்கியமானது. சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு அவசியம் சிவன் கோயிலுக்கு சிவ வழிபாடு செய்யும்போது அவன் அருளாலே சிவபுராணங்கள் கேட்பது, சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு நல்லதை பயக்கும். நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திரன் வருகிறார். திரவியத்தில் லாசம் கொஞ்சம் லாபங்கள் வருவதற்கு குறைவுகளும் வருவதற்கான சூழ்நிலைகள் காட்டுகிறது. இந்த நாளிலே லாபத்தை பெருக்க வேண்டும் என்றால் நமக்கு 2ஆம் இடமான கடகராசியினுடைய தன்மை வேணும் அப்படின்றதும் 3ஆம் இடமான சிம்மராசிக்குடைய முயற்சிகள் வெற்றிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதும் இருக்கும். கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத அடுத்த சொத்துக்கு அபகரிக்கிற எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் தூக்கிடுங்க. வில்லங்கம் இருக்கிற வியாபாரங்கள் எல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் கட்டுப்படும். இல்லைன்னா செலவுகள் தேவையில்லாமல் வீண் செலவுகளாக மாறி விவாகரத்தில் மாட்டிவிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. பார்க்க வேண்டிய பந்துக்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வந்துடும். அதனால் ஃப்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு சூழ்நிலையும் காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முடிந்தவரை இன்றைக்கு சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செல்வது. இல்லைனா ஓம் நமச்சிவாய என்ற நம்ம மந்திரத்தை திருப்பி 108 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லிக் கொடுத்துருக்கார். அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சமாகவும் வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு வெற்றி என்ற பாதையிலான லாபத்தில் உள்ள நுழைகிறார். அதனால் இன்றைய நாளிலே அனைத்து விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வெற்றி தருவதாக அமைகிறது. இதனால் வரைக்கும் கொஞ்சம் சோர்வாக இருந்தீர்கள். இன்றைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்கள் வாழ்க்கையிலே மனச்சிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு போன்றவை ஆனந்த கூத்தாடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது இவங்க 2 பேரும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணினாலும் கொஞ்சம் வியாதிகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றங்களை காணக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைகிறதுனாலே கொஞ்சம் சந்தோஷம் எக்ஸ்ட்ரிப்பாக வழிபடுறோம். 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய 2க்குரியவனான சூரியன் உட்கார்ந்திருக்கிறதும் அதே போல் குரு புதன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு பல விதத்தில் நன்மையை தருவதாக இருந்தாலும் சில விதத்தில் வியாதிகளையும் திரவிய நாசத்தையும் கொடுப்பதனாலே கொஞ்சம்
அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் இன்றைக்கு ஒன்று மனோகாரகனான உங்கள் ராசிநாதன் 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் வெற்றியும் இருப்பதனாலே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த நாளிலே சந்திரனை பிறைசூடிய இந்த சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் கவலைகள் மறைந்து நல்ல ஒரு நிலையை பெறலாம். 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது எனக்கு உகந்ததாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 11வது இடத்தில் இருப்பதும் உங்கள் ராசியினுடைய 12ஆம் சந்திரனான ஒரு 10ஆம் இடத்தில் இருப்பதும் நல்லதாக அமைகிறது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் பெருக்கித் தருவதாக இந்த நாள் அமையப் போகிறது. ஒரு நல்ல நாள் இன்றைக்கு தொழிலே முன்னேற்றங்கள், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விதங்களாம், பதவி உயர்வு கிடைப்பதற்கு, இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். உங்கள் வாழ்க்கையிலே தெளிவு இல்லைன்னா இன்றைக்கி தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புதுசாக வேலைக்கு மாறணும்னா வேலைக்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்றைக்கி போடுங்க. வரன் தேடுவார்களாம், வரன் தேடுவதற்கான முயற்சிகளை எல்லாம் இன்றைக்கி ஈடுபடலாம். புதுசாக வீடு வசதி வாரியங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வரணும். கவர்மெண்ட் ரிலேட்டடாக சில எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், அதெல்லாம் இன்றைக்கி தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமைய போகிறது. இந்த நாளிலே சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் வெற்றியை உங்களது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். அதனால் வெற்றியை நோக்கி பயணங்கள் இன்றைக்கி லாபத்தை கொடுப்பதாக அமைகிறதுனால லாபம் வெற்றி உங்களுக்கு என்றும் நிலைத்திருப்பதற்கு சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். லாபம் கொடுக்கணுன்னா பிரதோஷங்கள் போகணும். நம்ம படத்தில் நம்ம நிறைய சுமந்து வந்த சஞ்சித கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய பாவ மூட்டை நிறைய இருக்கும். அதை குறைச்சிக்கிறதுக்கு எதாவது வழி இருக்குன்னா பிரதோஷ காலங்களில் செய்வது, அதுவும் சோமவார பிரதோஷத்தும் போது சிவ வழிபாடு செய்வதனாலே அத்தனை விதமான பாவங்களும் விலகி நன்மை உண்டாகும். அதனாலே 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவ வழிபாடு செய்வதனாலே இன்றைக்கு சுபிட்சம் உண்டாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் மட்டுமல்ல, குரு புதன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதனை இந்த புதனானதுனால உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்லதே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடக்கக்கூடிய சூழ்நிலையாக கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ளே வந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் வேகத்தை காட்டாமல் விவேகம் காட்ட வேண்டிய நாள் இன்று. எதையுமே அவசரப்படாமல் செஞ்சிங்கன்னா நல்ல காரியம் முடியும். இல்லைனா அவசரப்பட்டால் பாதியாக நின்றுபடும். அதனால் செய்கிற காரியத்தை முழுமையாக செஞ்சு முடிங்க. ஆஃபீஸ்லேயும் கொடுத்த ஃபைலை கரெக்டாக முடிங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் பயிலாகி நிற்கும். பயிலாகி நிற்கிறதுங்கிறது சேர்ந்து போய் நிற்கும் அப்படிங்கிற வார்த்தை. அதனால் கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் அதுக்காக திட்டு வாங்கிக்கிறது அப்படின்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கொடுத்த வேலையை ஒரு வேலையை உருப்படியாக செய்கிறதுன்ற மாதிரி வச்சு செய்யுங்க. இல்லைன்னா பிரச்சனையில் வரும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் தாமதம் வருவதற்கான வாய்ப்பு. சனி ஏற்கனவே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் சனீஸ்வர பகவானுடைய விஷயத்தில் பார்க்கும்போது மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிறதும், முன்னோர்கள் வழிபாடு முக்கியமானது அப்படிங்கிற எண்ணங்கள் வைத்திருப்பதனாலே இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வதனாலே மூதாதையர்கள் செய்யக்கூடிய முன்னோர்கள் காரியங்கள், பித்ரு காரியங்கள், குலதெய்வங்கள் விஷயங்கள் எல்லாத்துக்குமான பரிகாரங்களாக அமைந்துவிடும். அதனால் இன்று சிவன் கோயிலுக்கு போய் 2 விளக்க போட்டுட்டு சுவாமியை வணக்க போட்டுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். 2-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் சுபிட்சணமாக ஒரு நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய வேலையை நிதானமாக செய்யணும். ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் டைரெக்டாக அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக செய்து விட்டீங்கன்னா போதும். உங்களுடைய 3ஆம் இடமான தனுசு ராசியை உங்கள் ராசிநாதன், இந்த தனுசுடைய ராசிநாதனான குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது சூரியனோட சேர்ந்து பார்க்கிறார் போது எக்ஸ்ட்ராவாக இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, வில்லங்கம் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவேட்டாக கொஞ்சம் பார்க்குறது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஷுட் பி ஓப்பன் அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்தையும் காதும் இதெல்லாம் வச்சு நல்லா ஓப்பனாக பார்த்து எல்லாம் திறம்பட சேர்ந்த பிறகு ஒரு காரியத்தை செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் கையை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. வேண்டாத வேலைக்குள்ளே கையை பேசாதீங்க, ஓடி வந்துருக்கும். உங்கள் ரொட்டீன் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம், அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்னைக்கு அட்வைஸு. இதை பண்ணினீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா எந்த புது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பொருளாதாரத்தில் மேம்படுத்துவேன், அது பண்ணுறதெல்லாம் வேணாம். இருக்கிற வேலையை பண்ணால் போதும் அப்படின்னு மனசில் வச்சுட்டிங்கன்னா இந்த நாள் சுபிட்சமான நாள். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை, நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும். 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அனைத்தையும் நமக்கு காட்டி வழக்கத்துக்கு நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு பயணத்தை கரெக்டாக கொண்டு செல்லக்கூடிய வழியிலே செய்யக்கூடிய சிவபெருமான். அதனாலே இன்றைய நாளிலே சோமவார பிரதோஷமானது உங்களுக்கு
நல்லது ஒரு பலனை தரட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதிலே இருக்கக்கூடிய குழப்பம், கவலை மற்றும் தீர்மானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிற நாளில் இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உள்ள வர்றதுனால கொஞ்சம் சுகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற மனக்கவலைகள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுகமாக இருக்கலாம். இல்லற சுகமும் உண்டு. பார்ட்னர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருப்பாங்க. வியாபாரத்தில் கூடுதலான லாபம் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய யுக்திகளை எல்லாம் கொண்டு வந்து புகுத்துவதற்கான சூழ்நிலைகள் போன்றவைகள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல முகாந்திரங்கள் இருப்பதனாலே இன்றைய நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளிலே அன்பு பெருக்கெடுத்து ஓடும், பெருமை உண்டாகும். அதனால் வரக்கூடிய தனங்கள் வருவதாக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளிலே வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க வேண்டிய சாதனைகள் எதனால் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி செய்ய ஆரம்பிங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்ல அனுகூலமாக நாளாக இருக்கிறதுனால முடிவதும் அனுகூலமாக முடியும் அப்படிங்கிறது தீர்மானம் புரிஞ்சுக்கலாம். நிம்மதி தரக்கூடிய நாள் அப்படின்னு வைத்துக்கலாம். இந்த நாளில் 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் முக்கியமானது ஆகிறது. இதனால் சிவனை வழிபட்டு இந்த நாளை சுபிட்சமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்களை நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராசிநாதன் பார்க்கறது மட்டும் இல்லை, தன்னுடைய கூட சேர்த்து வச்சிருக்கிறார், சூரியனை வச்சிருக்கிறார், புதனை வச்சிருக்கிறார், சேர்ந்து பார்க்குறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமை வருவதற்கான வாய்ப்புகள் போராட்டத்துக்கு இன்றைக்கி சந்திர பகவான் 6ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளே பயணம் செய்கிறார். ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால வெற்றிகளையும் வாழ்ப்புகளை கொடுக்குறார். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மேலே எதனா கேஸஸ் இருந்தது, இல்லை நீங்கள் யார் மேலாம் கேஸ் போட்டிருந்தீங்க, உங்கள் மேலே கேஸ் அக்யூட் ஆகிடும். நீங்கள் போட்டிருந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். இப்படி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நண்பர்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதாகவும் அவர்களுடைய நேரடியான ஒரு இன்ட்ரக்ஷன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாகவும் அமைகிறது. இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அப்படிங்கிறது மனசில் வைத்து கொண்டீர்களா? இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள்னே சொல்லலாம். இந்த நாளிலே தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலுடைய பிரதி உபகாரமாக நம்ம செய்யக்கூடியது. இன்றைக்கு பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷம், சிவ வழிபாடு ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான குழந்தைகள் சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியது நமக்கு சந்திர பகவான் உள்ளே போயின்னு இருக்கிறார். உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ஆனாலும் 5ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால காரியத்தை தடை பண்ணினாலும் காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எண்ணத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிதானித்து எழுதி வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு செய்யும்போது அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு நிலையை ஏற்படுத்தும். குரு தன்னுடைய பார்வையால் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்துலேருந்து மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறது மட்டும் இல்லை, 12ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்கிறார். அப்படிங்கிறதும் உங்கள் ராசிநாதன் அந்த தனுசு ராசியான 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறதுனால தனம் வரவு என்பது உண்டு. செலவுக்கேற்ற பணம் வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுவதனால பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்க முடியும். பித்ரு காரியங்கள்னால் பித்ரு தோஷங்கள் எல்லாம் வந்ததில்லை, அதெல்லாம் நீக்க முடியும். அப்படிங்கிறனால வெற்றிகளை நோக்கிய பயணங்களை நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு 1, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் சேர்ந்து ஒரு சுபிட்சத்தை தொடரக்கூடிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். குருவுடன் சேர்ந்து பார்க்கக்கூடியது செவ்வாயும் பார்க்கிறார். அப்படின்னு பார்க்குறோம். 3ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறனால பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் தேவையற்ற கலகங்கள் வருவது வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்திலே பயணம் செய்யக்கூடிய ரிஷபராசியிலே செய்யக்கூடிய சந்திரனுடைய விஷயமானது உங்களுக்கு மனதிலே சோர்வையும் உடலிலே வியாதி என்ற மருத்துவ செலவையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் டாக்டர்லாம் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் உடனே பயந்துட வேண்டாம். வந்துட்டு போயிடும், சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம். குரு உங்களை பார்க்குறார் அப்படிங்கிறதே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த குரு பார்வை கோடி புண்ணியம்னு குரு உங்களை பார்க்கறதோட லாபத்தையும் சேர்த்து பார்ப்பதனால உங்களுக்கு அனுகிரகமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு துலாஸ்தானத்தை பார்ப்பதனாலும் துலாஸ்தானத்தை சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலும் பண வரவுக்கான வாய்ப்புகளையும் சௌக்கியத்தையும் பெற்று தருவார். அதனால் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற டோனை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே வரக்கூடிய கவலைகளே வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வரத்துக்கு முன்னாடி அதை நிறுத்திக்கிறதுக்கு சிவ வழிபாடு போல் ஒரு நல்ல விஷயம் எதுவும் இல்லை. நமச்சிவாயம் வாழ்க, நமச்சிவாய நமச்சிவாயன்னு 108 தடவை சொன்னாலே போதும். உங்கள் வாழ்க்கையிலே
மலை போல் வந்த சோதனைகள் பனி போல் நீங்கிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வீங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனுக்குள்ளர இருக்கக்கூடியது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இன்னைக்கு உள்ள போகிற கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ள போகிற நாள் உங்களுக்கு திரவிய லாபம் என்கிற லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை அப்படிங்கெல்லாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய டேயில் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைகிறது அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முயற்சியின் மூலியமாக வெற்றிகளை கொள்ள வேண்டும். தேர்வுகள் எல்லாம் எழுதுவதற்கு படிப்பவர்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் இன்றைக்கி நல்லா அனுகூலமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் நல்லா பண்ணலாம். சிலவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, எக்ஸாமுக்கு எழுதணும் நல்ல டேட்ஸ் கொடுங்க சார்னு. இந்த டே உங்களுக்கு நல்ல டே, அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சமான ஒளிகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதும் தெரிகிறது. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமானின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையிலே மேம்படுத்தும். நீங்கள் போகும்போது ஒரு உங்களால் முடிந்த நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கும் நந்தியம் பெருமான அபிஷேகத்துக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எளிதாக விலகிவிடும் என்பதை பார்ப்போம். வாழ்க வளத்துடன்.